ஹாய் காய்ஸ், நீங்கள் என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்னா பேட்டில் டு த ஹெவன் சீசன் 6ஓட எபிசோட் 42 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன எபிசோட் எதோட முடிச்சிருந்துருப்பாங்க, நம்ம ஹீரோவும் பைத்தானும் அங்கேருந்து பேட்டில் கிரவுண்ட்லேருந்து தப்பிச்சு வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பர்பிள் ஃப்ளேம் அந்த பைத்தானு கொடுத்துருந்துருப்பாங்க. பைத்தானும் தன்னோட பவர் எல்லாத்தையும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டனால மெடுசாவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கும். அதுலேருந்து தான் காய்ஸ் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எபிசோட ஸ்டார்டிங் மெடுசாவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. திடீர்னு வந்து அட்டாக்கை தடுத்துறாரு நம்ம ஹீரோட மாஸ்டர். நம்ம மெடுசாவும் கேட்க ஆரம்பிக்காங்க, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி, நீ எப்படி இங்கே இவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல்லாக இருக்க, என்னோட உடம்புக்குள்ள எப்படி வந்தேன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மாஸ்டரும் ஒன்றுனா கீழே நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டரும் சொல்ல ஆரம்பிக்காரு. ஆமாம், நான் ஒரு ஆத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டரும் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம மெடுசவும், நீ என்ன எனக்கு கூட போட்டி போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடுசவும் கோவமாக கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மாஸ்டரும், நான் உன் கூட சண்டை போடணும்லாம் நினைக்கல, அவன் என்னோட ஸ்டூடெண்ட், அவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டரும் சொல்லிட்டு. அதுக்கு நம்ம மெடுசவும், அவன் கூட இருக்கிறது நீங்கள் என்ன ஹாப்பியாக இருக்கிறத நினச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம மாஸ்டரும், அவன் என்னோட டிசிப்ளின் எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் யாரும் இங்கேருந்து தடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் சொல்கிறாரு. அதே நேரத்தில் நான் அவன் கூட அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கேன், அந்த அக்ரிமெண்ட்டு அவன் அப்பீல் செஞ்சு தர வரைக்கும் அவனை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருந்தான். அவன் இது வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட்டை மீறிட்டான், இது வரைக்கும் செஞ்சே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நீ இதை மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு கத்திய நீ மாஸ்டரும் சொல்ல ஆரம்பிக்காரு. என்னோட ஸ்டூடெண்ட்டும் அவன் அதுக்கான மெடிசன்ஸ் தான் தேடிட்டு இருக்கான், அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே ரேரானது தானே அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி மாஸ்டரும் ஒரு வருஷம் டைம் கேட்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் இந்த 1 இயரில் என் ஸ்டூடெண்ட்டோட லைஃப் வந்து ரொம்பவும் டேஞ்சரான சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு, அதனால தான் அவனால் பண்ண முடியல. அதுக்கு மெடுசாவும் நான் கொடுத்த அவன் சொன்னது 1 வருஷம், அதை நான் ஏற்கனவே மிஸ்ட்ரிக் கோல்ட் செட்லேயே நான் முடிச்சிட்டேன். இப்போ அவன் சொன்ன மாதிரியே அந்த தாவிங் ஸ்பிரிட் பில்லை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை சண்டை போடல. அதுக்கு பதிலாக நீங்கள் என்கிட்ட இன்னொரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, மறுபடியும் 1 இயர் நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன திரும்பவும் இவனுக்கு பாடி கார்டாக 1 இயருக்கு இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடுசாவும் செம கோவப்படுறாங்க. அவட்ட அட்டாக் ரெடி ஆகுறாங்க. நம்ம மாஸ்டர், நீ இப்படி கோவப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக உனக்கு அந்த தாவிங் பில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிருக்கும் போது, அப்போ அந்த தாவிங் பில்லோட இது ஃபார்முலாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி மெடிசாவும் ரொம்ப கோவத்தில் கேட்டுட்டு, அதுக்கு நம்ம மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த மெடிசன் இதுக்காக தானே ஜியோவான் இத்தனை வருஷம் ஒரு வருஷமாக இவ்வளோ கஷ்டப்பட்டான், அது எப்படி நான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அப்படின்னா சரி, நான் உங்களுக்கு இறக்கம் காட்டலன்னு என்ன குத்தம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் ஆரம்பிக்கிறேன். அந்த ஹெவன்லி பைத்தான் எதுக்கு இவனை காப்பாற்றுறதுக்கு என்ன மீறி வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த ஹெவன்லி பைத்தான் சொல்லி ரொம்பவும் கோவப்படுறேன். தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மெடுசாவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இந்த 1 வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வருஷம் அக்ரிமெண்ட் ஒத்துக்கிறாங்க. இன்னும் 1 வருஷத்துக்கு நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த குயின் ஒன்று லூஸ் இல்லை, இன்னொரு தடவை திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி 1 இயர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிடுறேன். அதுக்கு நம்ம மாஸ்டரும், நான் அந்த பில்லை கண்டிப்பாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், வித்தின் 1 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டரும் ப்ராமிஸ் பண்ணிடுறேன். நம்ம மாஸ்டரும் சொல்கிறாரு, இதே போல் நீ இந்த ரிஸ்க் வரும்போது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி, நீ அவனை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் நீ இப்போ காப்பாற்றணும்னு நினைக்கிற அந்த உடம்பை நான் கண்டிப்பாக சாம்பலாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டு. இப்போதைக்கு இந்த கான்ட்ராக்டை பற்றி கொஞ்சம் பேச்சை விட, நாங்கள் சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டரும் சொல்கிறோம். இது மேலே அந்த மெடுசா வழி ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இது ஆனோம்னா பைத்தானா மாறிட்டு திரும்ப நம்ம ஹீரோக்கிட்டே வந்துடுது. நம்ம மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த மெடுசா என்னதான் நல்ல மனசு உள்ளவளாக இருந்தாலும் ரொம்பவும் கஷ்டமான ப்ராக்டிக்ஸை பண்ணி ரொம்பவும் ஒரு பலமான ஒரு ஆளாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும், நானும் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக மாறுவேன், என்னோட இதை நானே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி இருந்ததோட சீனை கட் பண்ணிட்டு நம்ம மாஸ்டர் ஹீரோவும் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அந்த எபிசோட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மில்க் மாதிரி எடுத்து வந்துருப்பாங்க, அந்த மில்க் அதில் ஊற்றி நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணால் இப்போ கல்டிவேஷன் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டரும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் சில மெடிசன்ஸையும் உள்ளே சேர்த்துருக்கேன், அது மூலமாக உனக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டரும் எல்லா விதமான மெடிசன்ஸையும் அந்த தண்ணியில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும். மனசில் நினைக்கிறாங்க, இந்த பவர்ஃபுல்லாகவே என் உடம்புல இப்போ தான் ஏற ஆரம்பிக்குது, கொஞ்சம் இதுவாகுது, ஏதோ உடம்புல ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் நரம்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லி நினச்சி அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பைத்தானை தான் கட்டுறாங்க. பைத்தானை வெளில என்ன பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம மாஸ்டரும் அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு, இது இந்த பவர்ஸை கொஞ்சம் குறைச்சி ஏறப்படாத, ஏன்னா உனக்கு ரொம்பவும் வழியே கொடுக்கும், கண்ட்ரோல் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்காரு. மொத்த பவர்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தான் உன்னால் கண்டிப்பாக எதாக இருந்தாலும் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் சொல்லியிருக்கும் போதே நம்ம ஹீரோவும் கண் முழிக்கிறான். அதே நேரத்தில் நடந்த எல்லா விதமான நம்ம ஹீரோவுக்கு நடந்த எல்லா விதமான ஃப்ளாஷ்பேக்கையும் நினச்சி பார்க்குறேன், கஷ்டம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறேன். நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி மூஞ்சி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இது லைன்ஸுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவால் சுத்தமாக முடியல. நம்ம மாஸ்டரும் சொல்கிறாரு, விட்டு கொடுத்துறாதவனால கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இது ஹீரோவோட இதயம் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரியே காட்டிகிட்டு இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் வெளியில் இருக்கிற மெடுசா வரைக்கும் போகிறதுனால அந்த பைத்தானே என்னாச்சுன்னு வேகமாக ஓடியாந்து பார்க்குது. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறான். வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் அண்ட் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ரிலீம் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, இந்த உலகத்தை விட எவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். ஹீரோ மாஸ்டர் சொல்கிறான், இதுதான் எனக்கு சரியான நேரம், நான் திரும்ப அகாடமிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கேன்.
ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மறக்காமல் போட்டு போயிருங்க காய்ஸ். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.